ரவி என்னப்பா என்ன நம்ம ஊரு சோறு சப்பாத்தி கூப்பிடுது மரப்பா ஏமா ஏன் நிக்கிறீங்க? கேண்டீன்ல ஒண்ணும் கிடைக்கலையா? எங்க வீட்டுல இருந்து சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னங்க உங்களை தானே? அவ்வளவு நல்ல தூக்கமா? இந்தாங்க காசு. அம்மா அண்ணன் எழுந்திருச்சானா? இதோ எழுப்பிட போறேன். முதல்ல அவனை போய் எழுப்பு. அவன் தூக்கத்துல பெரிய சக்கரவர்த்தி நல்லா சித்தாரசன் தான். போ எழுப்பு. எழுப்பி முதல்ல காப்பியை கூட அவனுக்கு. அண்ணா 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 நீயாமா? இந்தாங்க காசு. நானே தான். ரவி பாரு, எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து வேலைக்கார வச்சாலும் இந்த அழகு வருமா? காலையில எழுந்திருச்சு குளிச்சு முழுகி லட்சணமா அன்போடு அண்ணான்னு கூப்பிட்டு காஃபி கொடுக்கறாப்பா. இதனுடைய ஆனந்தமே ஆனந்தம் தான். அண்ணா ஆபீஸுக்கு போக வேண்டாம், சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. வெந்நீர் ரெடியா இருக்கு. டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்குப்பா. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வர. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு டிஃபன் இதோ எல்லாம் ரெடி பண்ணுவா. வாப்பா ஐயா வா உட்காரியா. என்ன அழகு குடும்பம்னா குடும்பம் தான். இப்படி பிடிச்சிருமா பண்ணக்கு கேன்டீன்ல போய் சாப்பிடுவோமே. கன்றாவி அம்மா ஒடியா தாய் அன்னலட்சுமி வா கொட்டு கொட்டு. ரம்மையா கடை வாங்கி பட்டினி கல்யாணம் பண்ணி சப்பாத்தியா? அம்மா என்னம்மா அநியாயம். அண்ணா இதை தவிர வேற ஒண்ணும் எனக்கு செய்ய தெரியாது. பாரு, இந்த பொண்ணுக்காக அரிசியில இருந்து அம்மி கொலை வரைக்கும் நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். சப்பாத்தி அம்மி கொலையில தட்டுறியா? இன்னையில இருந்து எனக்கு 4 நாள் லீவ். ஊர் கூட போறியா? இல்ல இல்ல, இந்த பொண்ணுக்கு 4 நாள்ல தமிழ் சமையல் வச்சு போறேன். 4 நாள் லீவ் லெட்டர் நீயே எழுதிக்க. சரிப்பா சரி. சாப்பாட்டுக்கு வந்து வந்துடுறப்பா. கையை வச்சு சாம்பார்ல போடுறப்போ இல்லைங்க. நான் செய்யறத கவனமா பாத்துக்கிட்டு இருந்து அதே மாதிரி நாளைக்கு செய்யணும் தெரியுமா? முதல்ல சோறு வடிக்க கத்து கொடுக்குறேன். அரிசி பாத்துக்கிட்டியா? இதுக்கு பேர் தான் அரிசி களையறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி களையறது இல்ல, அரிசியில இருந்து கல்ல களையறது. ரெட்டி ஒன்னா சேர்த்து போட்டீங்கன்னா அப்படிதான். வாங்க கவனமா பாத்துக்க. என்னது என்ன சிரிக்கிற? மூஞ்சில கறி. மூஞ்சில கறி இல்லாம எலும்பா இருக்கும். அரடா சமையல கவனிக்க சொல்ல மூஞ்சி கவனிச்சு. வாங்க என்னது? மிர்ச்சி. நல்லா மிரிச்சு தையா தையா மிரிச்சு. மிளகா மசாலாவுக்கு பவுடர் மிளகா போட்டா நல்லா இருக்காது. இது போட்டாதான் கார சாரமா இருக்கும். நாளைக்கு நீ போனா நாளைக்கு நீ தானே செய்ய போற. நான் செய்யறத பாத்துக்க. நாளைக்கு நீ செய்ய. அரைச்சு காமிச்சு நீ போ.
ஏமா ஓடுறியா? தும்புறிய ஆச்சியா? ஐயோ வெரி குட். இப்படிதான் பாத்தியா? இது 2 சாம்பாருக்கு, இது கூட்டுக்கு, இது பொரியலுக்கு. முதல்ல பதார்த்தத்தை கொட்டி வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். என்ன போட போற? சக்கரை. எதுல போட போற? பச்சடியில. தயிர் பச்சடியில. உங்க ஒப்பூரானு அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல தயிர் பச்சடி புளிப்பாதான் இருக்கணும். என்ன கேட்காம இனிமே எதையும் போடக்கூடாது. என்னப்பா ஒரே கலகமா? நான் அரும்பாடுபட்டு தயிர் பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன். அது தலையில சக்கரை கொட்டாங்கிறான். சூட்டை காட்டி சூட்டோட சாப்பிட்டு உட்கார். அதுங்கிறதா? போடு போடு போடு, தலையை போடுங்க. போடு. சிறுகோடல பெருகோடல் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். போதும் போதும் சாப்பிடு. நல்லா முதல்ல அங்க போட்டு எப்படி நம்ம பக்கத்து சாப்பாடு என்ன மூஞ்சி மாறி போச்சு? சாப்பாடு நம்ம பக்கத்து சாப்பாடு தான். நம்ம பக்கத்து வாசனை இல்லையாப்பா? வாசனை என்னப்பா? மரக்கறி பதார்த்தம் தானப்பா? அது கரெக்ட். அது வாசனை. வாசனை என்ன குறையுது உனக்கே தெரியல? தெரியலையே. சொல்லிட்டுமா என்ன? சப்பாத்தி. சப்பாத்தியா? ஏப்பா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தின? சொல்லித்தான தீர வேண்டியது. பொதுவாவே இதுல என்னமோ ஒரு முக்கியமான குறை இருக்குப்பா. என்ன? என்னது? அது புரிஞ்சு வச்சு என்ன என்ன இல்லப்பா, நீ சாப்பிடாத பாரு. நம்ம பக்கத்தையே போட்டு வர பாத்தியா? சாப்பாடு விஷயம் இந்த புடவை கட்டாத கோளாறு தான் சாப்பாட்டை நம்ம வாசனை அடிக்கல. திரும்ப அந்த பக்கம் வேற திரும்ப. எனக்கு செய்வன திருந்த செய்யுன்னு சொல்லியிருக்கான். அம்மா எப்படி எங்கூட பூ வச்சுக்கிட்டா இப்படி லட்சணமா வச்சுக்கணும். குதிரை விளாட மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்க கூடாது. ஐயா இது என்ன பொட்டு? அது வர பொட்டு பேப்பர்லயே கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சுட்டீங்களா? கரெக்டாத. ஐயா ஐயா எங்க விபூதி? எங்க எங்க வாங்கி குங்குமடு குங்குமடு சும்மா அப்படி கம் 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 கம். பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும். ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா பாக்குற ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் எங்க ஊரு. இப்ப நீ எங்க ஊர் தான். ஓடுவோம் புருஷனுக்கு முன்னாடி போய் நில்லு. ஓடு. பாத்தீங்களா? பொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு. எடை அண்ணன் போட்டு விட்டுச்சு. என்ன பண்ணணும் இப்போ? எந்த ஊர்ல இருக்கலாம்? அமிர்தசரஸ். இல்லப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்குப்பா. இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வாசனை அடிக்கும். போடு போடு, சீக்கிரம் போடு. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னால புடவையும் ஜடையும் சாப்பிட்டு போல இருக்க. இந்த முந்தாடி எடுத்து சொல்லிட்டமா? சோத்த போட்டாங்க. முந்தாடி எடுத்து சொல்லிவிட்டேன். சரிங்க, முக்காடு போட்டுக்க. உங்ககிட்ட வள டான்ஸ் ஆட போறியா? எடு 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 கூட போட. கைடு போடு. சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன். இப்ப போட்டு நீ ஒரு பள்ளிக்கூடமே நடத்தலாம் போட்டுருக்கப்பா. உனக்கு பசிக்கு சோறு போட்டு சீக்கிரம். உனக்கு நிறைய வேலை இருக்கப்பா. கோகிலா, நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டியா? ஆமா, சத்தியமா. எதுக்காக பார்க்கணும்னு நினைச்சேன்? அந்த விஷயத்தை சட்டப்பட்டு சொல்லு. என் உடம்பெல்லாம் என்னவோ இருக்கு. சீக்கிரம் சொல்ல. எங்க அப்பா என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. நீதான்? நான் தான். என்ன நீ? நான் தான். என்ன நீதான்? நான் வந்து உங்ககிட்ட தவறி போயிட்டேன்னு எல்லாருகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கியே. சொல்லிக்கிட்டு தான் இருக்க. இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. என்ன பொய்?
இதான் நம்ப முடியா சொல்ற இல்ல, அதனால என்ன? அதனால என்ன என்ன சொல்றீங்க? என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே. மலை மாதிரி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட சொல்றீங்க. நான் தயாரா இருக்கிறேன். இப்பவே சட்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குமா? ஏன் கோயிக்கல? உன்னை எனக்கு பிடிக்கலையே. மனதுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்ட அதெல்லாம் உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. என் மனசுல சொல்லட்டுமா? சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லு. சொல்லிடுவேன். சொல்லிடுனா வந்து உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கா? பயமா இருக்கு. பயமா இருக்கா? அது கல்யாணம் பண்ணா சரியா போடுது. எப்பப்பா இன்னும் பயப்படுவாப்பா? நான் சொல்றதை கேட்கணும். நீ கெட்டு போவாமே உனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு ஊர்ல. ஆமா, அதுக்கு நீ தானே காரணம். நான் தான் காரணம். நான் உனக்கு இப்ப நல்ல பேர் உண்டாக்குறேன். நல்ல பேர் உண்டாக்கிடுறேன். நான் சொல்றபடி கேட்கிறேன். கொஞ்சம் கெட்டு போ. ஏன் நல்ல பேர் உண்டாக்கணுமோ? நீ பெரிய லூசியா? நானா? ஆமா. கெட்டு போனா அப்புறம் எப்படி நல்ல பொண்ணுன்னு சொல்ல வைக்க முடியும்? நான் இல்ல சொல்ல வைக்கிறேன், நீ சீக்கிரம் கெட்டு போ. அப்புறம் ஆமா, ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? சத்தியார் கெட்டு போன நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஆமா. ஏன் நீ தான் உருப்பட மாட்டேன்? இத சொல்ல மறந்துட்டேனே. இருக்கட்டும், இந்த வரதேன்னு சொன்னீங்க, அவன் எதுக்காக உன்னை இப்படி எல்லாம் பேசுறான்? ஒண்ணு இல்ல, நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தேன். அப்போ அங்கெல்லாம் போகாத, போனீங்க அப்புறம் பெரிய விவகாரம் தான் வரும். விட்டேன் பாரு. இவனுங்களா சாக போற ஆளை காப்பாத்த போறேன்னா விவகாரமா? ஐயோ ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? ஏன் அழுறீங்க? எங்க அப்பா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்தாரு. எல்லாரும் மோசம் பண்ணிட்டாங்க. அவரை கடைக்காரர்களாம் வந்து தொந்தரவு பண்ணி விட்டு மானம் பொறுக்காம ஆட்டு ஃபெயில் ஆகி அப்படியே செஞ்சு போட்டாரு. அவருக்கு ஈமக்கடன்களை செய்யணும்னு ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கினேன். அது என்னால இப்ப கொடுக்க முடியல, தொந்தரவு பண்றானுங்க. ஆட்டு ஃபெயில் ஆகிட்டேன்னுது. அதனால தூக்கு மாட்டிக்கிட்டு உசுர விடலாம் அப்படின்னு வந்து நீ காப்பாத்தீங்க. ஆமா, 500 ரூபாய்க்காக உசுர விட போறேன். அப்போ அந்த 500 ரூபாய் கொடுத்துட்டா? இப்ப உசுர விடல. அப்ப நான் கொடுத்துறேன். இப்போ நான் வீட்டுக்கு போய் கொண்டு வந்துடுறேன். இங்கே இரு, செத்து போகாதே. நான் இந்த பணத்தை கையால தொட மாட்டேன். கடங்கார பையன் அவங்கிட்ட கொடுத்து விடுங்க. இந்தயா, இனிமே அவரை தொந்தரவு பண்ண பாரு. ஆமா சரிதாமா. என்ன குருவியே? குருவியா எங்க? போயா, கடன் வாங்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற போவியா? குருவிய காணுமே. ஒரு கணா என்னமோ தெரிஞ்சது என் கண்ணுக்கு. என்னமோ கடனை தீர்த்த இது நான் சந்தோஷமா உயிரோட போறேன். என்ன இது? நான் தான் பணம் கொடுத்தேன், நீங்க மறுபடியும் சாவுறேன். கடனை கொடுத்துட்டா போயிடுமா? சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னா வேலை வச்சு செய்யறது. ராயல் ஃபேமிலியில பிறந்தவன பார்த்து வேலை செய்கின்றிய. அப்படிதான் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? ஐயோ இரியா, நீ சாவாதையா. இந்த பாரு, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு நான் பணம் தரேன். எப்ப தர்றேன்? நான் எங்க வந்து பாக்குறது, எப்ப வாங்குறது சொல்லலையே. வந்து உனக்கு சரோஜினி காலேஜ் தெரியுமா? பொம்பளைங்களா படிக்கிறாங்களா? ஆமா. இந்த காலம்புற சாயந்தரம் வந்து நிப்பேன்னு. வந்து நான் அங்கதான் படிக்கிறேன். தினமும் காலையில 9 மணிக்கு காலேஜ் கிட்ட வந்து நில்லு, நான் உனக்கு கொடுக்குறேன் பணம். கேட்ல வந்து நிக்கவா? வந்துட்டேயா? வாங்க வாங்க, தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்திதான் உலகமே பேசுது. என்ன இன்னைக்கு எல்லாம் சேலையா இருக்கு, எக்கச்சக்க வியாபாரம் போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏயா, ரவிக்கு சேலையை வைக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணுமா? ஆம்பளை பக்கமாயா? பொம்பளை பக்கம் நமக்கு என்ன வேலை? தேங்க்யூ சார். ஆம்பளை பக்கம் இது என்ன வேணும்? அதாவது இந்த ப்ளூ லைலான் துணியில அதுல தச்சு போட்டா உள்ள இருக்கிற பனின்னு தெரியணும். நிறைய இருக்குங்க. ஐயாவுக்கு பச்சை தானே பிடிக்கும்? பச்சைதான். ஐயாவுக்கு எத்தனை கஜம் வேணும்? என்னடா அது, அவர்கிட்ட கஜ கணக்கு கேட்டுக்கிட்டு ஐயா பீஸ் பீஸா எடுப்பாரு. டோப்பி கவர் எடு. கவர்ல போடாதீங்க. இப்படி எடுத்துன்னு போனா கௌரவம். வெளியே எடுத்துருவோம், பீஸ் பீஸா வாங்குறான்னு சொல்லுவோம். சந்திரா, நம்ம மகாதேவனுடைய பெரிய பொண்ணு ஒரு காலி பையிட்ட சிக்கிச்சுன்னு சொன்னேன்ல, ஆளு இவன் தான். அந்த பொண்ணு அவரு இவனை காதலிக்கிறாங்க.
உன்னால நம்ப முடியல. ஆனா இந்த ஆளே என்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் சொல்றதுனால அது உண்மையாயிருப்பா. அது உண்மைன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவமானம் தாங்காம ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்ன அது கிடக்கட்டும். இந்த ஆளுக்கு ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு வேலையும் தெரியாது. இப்படி ஆடம்பரமா பீஸா துணி எடுக்கிறான், செலவு பண்றான். எங்க இருந்து கிடைக்குது பணம்? அந்த பொண்ணுக்கு சேர்ந்து ஏதாவது என்ன இழுக்கிற? இவனுக்கு பணம் கிடைக்க வேற வழி. பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நான் இப்பதான் படிக்கிறேன். எங்க தங்கி தெரிக்கிறான். இவன் கையை கிளம்பி விட்ட மாதிரி ஓட்ட விட்டுட்டீங்களாடா? அவனை ஓட்ட விட்டுட்டீங்களாடா? ஐயோ, என் பாக்கெட் வாட்ச் காணும் சார். ஐயோ, என் பாக்கெட் ரொக்க பண்ணி காணுமே. என்ன காணுமே? 30 ரூபாய் காணும் சார். பிக்கெட் பாக்கெட் அடிக்கிறவனை நெருங்கி அடிக்க கூடாது, தள்ளி அடிக்கணும். அடிச்சுன்னு போட்டா எல்லாத்தையும். பரவாயில்ல, நான் பாக்கிட்டேன்.